நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய பிளாக்கேஜ் வந்து அவுட் சைடு எனர்ஜினால் இல்லை, ரொம்ப கன்ஃபியூஸ்டான பர்சன். நீங்கள் ஃபெமினின் எனர்ஜி, நீங்கள் யாரோ, நீங்கள் யூ ஆர் கோயிங் வித் த ஃப்ளோ. நீங்கள் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, மேபி நீங்கள் ரெகுலர் வியூவர்ஸாக இருக்கீங்க, நீங்கள் வந்து துரத்துறதில்ல, யூ ஆர் ஸ்டாண்டிங் இன் யுவர் பவர், நீங்கள் அந்த கூட பண்ணல, ஜஸ்ட் கோயிங் வித் த ஃப்ளோ. அப்படி அமைதியாக ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்கீங்க, எதை பற்றியும் கண்டுக்கல, என்ன ஆகுமோ ஆகட்டும், கடவுளே அப்படின்னு விட்டுட்டீங்க. இட்ஸ் லைக் உங்களுக்கு மேபி கடவுள் நம்பிக்கை இருக்கலாம், நீங்கள் டிவைன் ஃபெமினாக இருக்கலாம். இது பெரிய பிளாக்கேஜாக வரத்துக்கு காரணம் பார்த்திங்க அப்படின்னா இந்த காதலோட இன்டென்சிட்டினா ஆழம். இந்த ஆழத்தை வந்து இந்த மாஸ்குலின் எனர்ஜி எங்கேயுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. ஏன்னா நீங்கள் தான் அவங்களோட பர்ஃபெக்ட் மேட்ச். அதனால தான் இந்த இன்டென்சிட்டி காதலில் இது கொஞ்சம் அவங்கள பயமுறுத்திடுச்சு. அதனால தான் அவங்க ஒரு ஒரு அடி பின்னாடி எடுத்திருக்காங்க. எடுத்தனால வந்த குழப்பங்கள், மேபி இந்த பர்சன் வந்து யார்ட்டையாவது போய் இதை பற்றி பேசியிருக்கலாம், கூட இருந்தவங்க அவங்கள குழப்பி விட்டுருக்கலாம். இங்கே பாருங்கள், மண்டை ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி இருக்குது. இட்ஸ் லைக் மைண்ட் வந்து ஓயாமல் எதையோ போட்டு குழப்பிட்டு இருக்குது. இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ அப்படின்ற குழப்பம் இந்த பர்சனை ரொம்ப ரொம்ப குழப்பவாதியாக ஆகிடுச்சு. இந்த பர்சனால் நைட்டில் தூங்க முடியறதில்ல. அதாவது 2 ஸ்ட்ரகிள். இந்த காதலோட ஆழமும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, பட் இந்த காதலை வந்து நம்பி அடுத்த அடி எடுத்து வைக்கிறதுக்கும் அவங்களுக்கு வந்து பயமாக இருக்குது. பயம் கமல்ஹாசன் மாதிரி எல்லாத்துக்கும் பயம் போல் இந்த பர்சனுக்கு. பட் வீ கான் டூ எனி திங். இப்போ நம்ம இங்கே தான் பார்க்க போகிறோம். நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் என்ன பண்ண போகிறாங்க, அடுத்து அவங்களோட அடி என்ன, நீங்கள் இங்கே வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணுமா, இல்லை நீங்கள் பாட்டுக்கு இந்த ஃப்ளோலேயே போயிட்டு இருந்தால் போதுமா அப்படிங்கிறத நம்ம இங்கே டீப்பாக பார்க்க போகிறோம். வா, கெட்டிங் டு நோ ஈச் அதர். ஸோ கண்டிப்பாக கம்யூனிகேஷன் வருது. இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் ரொம்ப நாளைக்கு வந்து கண்டினியூ ஆகாது. கிவ் யுவர் ரிலேஷன்ஷிப் அ சான்ஸ். ஸோ கண்டிப்பாக இங்கே இருக்குது. நீங்கள் கூடிய சீக்கிரம் வெளியில் போக போகிறீங்க. ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான மெசேஜஸ் உள்ளே வருது. இந்த பர்சன் வந்து இதுலேருந்து வெளியில் வர போகிறாங்க, இந்த குழப்பத்துலேருந்து ரெட்ரீட். இது எப்போ இந்த பிரேக், அந்த ஐஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அது எப்போ பிரேக் ஆக போகுது அப்படின்னா, நீங்கள் 2 பேரும் மனசு விட்டு பேசிக்கும் போது அதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை இந்த பர்சனே தான் க்ரியேட் பண்ண போகிறாங்க. மேபி ஒரு ஷார்ட் ட்ரிப், ஒரு செப்பரேஷன்லேருந்து நீங்கள் வந்து ஒரு ரெட்ரீட் எனர்ஜிக்கு போகிறீங்க. கண்டிப்பாக இப்போ நீங்கள் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் தான் இருக்கீங்க. நோ கான்டாக்ட் லிட்ரலி. கெட்டிங் டு நோ ஈச் அதர். அதே மாதிரி பே அட்டென்ஷன் டு ரெட் ஃப்ளாக்ஸ். இந்த பே அட்டென்ஷன் டு ரெட் ஃப்ளாக்ஸ் நிறைய இடத்துல வருது. என்னென்னு பார்ப்போம். கெட்டிங் டு நோ ஈச் அதர் பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு சோஷியல் செட்டிங்கில் தான் இருக்கீங்க, இல்லை ரொம்ப ப்ரைவேட்டான பிளேஸில் இல்லை. மேபி நான் சொன்ன மாதிரி நீங்கள் அது வெளியில் ட்ரிப் போயிருக்கலாம், ஒரு காமன் பிளேஸ், மேபி பீச், இல்லைனா வந்து நீங்கள் யூஸ்வலாக போகிற ஹோட்டல், ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப ஒரு பப்ளிக் பிளேஸ் தான், ஆனால் வந்து உங்களால் அங்கே ஒரு ப்ரைவேட் கம்யூனிகேஷன் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு அழகான இடம். இட்ஸ் லைக் நாட் கம்ப்ளீட்லி ப்ரைவேட். பே அட்டென்ஷன் டு ரெட் ஃப்ளாக்ஸ். நீங்கள் பிளேசஸ் சூஸ் பண்ணும்போது யார்கிட்ட இந்த விஷயங்களை சொல்கிறீங்க, நீங்கள் அடுத்தது அவங்கள சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அட்டாக் இருக்குது. பிரபஞ்சம் உங்களுக்கு வந்து ரெட் ஃப்ளாக்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் உங்கள் காதலை வந்து ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வர வரைக்கும் தயவு செஞ்சு யார்கிட்டையும் சொல்லாதீங்க. அது ரொம்ப அவசியமான விஷயம். ஏன்னா அவங்கள குழப்பி விடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் சொல்லி அவங்க குழம்பி திரும்ப அவங்க வந்து இந்த சைக்கிளை ரிப்பீட் பண்ணி நீங்கள் போய் திரும்ப நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் இதெல்லாம் உங்களுக்கு தேவையான்னு பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு இந்த பர்சன் ஏதோ ஒரு இடத்த விட்டு வெளியில் வராங்க. சன் கார்டு. மார்னிங் ரீடிங். கண்டிப்பாக மார்னிங் ரீடிங் பாருங்கள். அதுலேயும் சன் கார்டு தான். ஏன் இந்த சன் கார்டு வந்தது அப்படிங்கிறதுல அங்கே கிளாரிட்டி இருக்கும். ஸோ இந்த தருணத்தில் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் 2 விஷயங்கள் நீங்கள் டைப் பண்ணலாம். ஐ மேனிஃபெஸ்ட் கிளாரிட்டி, இல்லைனா ஐ மேனிஃபெஸ்ட் ஹாப்பினஸ் இன் மை லைஃப். ஏன்னா ஐ அலைன் மை செல்ஃப் வித் த டிவைன் ஹாப்பினஸ், என்ன த யூனிவர்ஸ் ஹாப்பினஸ். நான் பிரபஞ்சத்தோட சந்தோஷ எனர்ஜியோட என்ன நான் அலைன் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் பண்ணிங்கன்னா, ஸோ உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இந்த குழப்பங்கள், இந்த கோயிங் வித் த ஃப்ளோ இதெல்லாம் மாறும். ஸோ உங்களோட சந்தோஷம் தான் இங்கே கீ எலமெண்ட். இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் போகிறதுக்கு முக்கியமான விஷயம் என்ன இருக்க போகிறது அப்படின்னா, உங்களோட சந்தோஷத்தில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது. எது எப்போ நடக்குமோ அது அப்போ நடக்கும். இங்கே பாருங்கள், 9 ஆஃப் வாண்ட்ஸ் எனர்ஜி. இந்த பர்சன் உங்களை விட்டு மெயினாக விலகி இருக்கிறதுக்கு காரணம் வந்து அவங்க மட்டும் இல்லை, அவங்களால மட்டும் இல்லை. இந்த குழப்பம், இந்த இன்டென்சிட்டி அது மட்டும் இல்லை. இவங்க இந்த குழப்பமாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து அவுட் சைட் ஃபோர்ஸும் இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், 9 ஆஃப் வாண்ட்ஸ் எனர்ஜி. 9 ஆஃப் வாண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூஸ்டர் எனர்ஜி. அதாவது சேவல் வந்து இப்போ ரொம்ப அரகண்ட்டான பர்சன், ரொம்ப கொடூரமான ஒரு பர்சன் கிட்டேருந்து உங்களை காப்பாற்றுக்க அவங்க உங்களை பயமுறுத்த ட்ரை பண்ணுறாங்க. மேபி உங்களை பயமுறுத்த ட்ரை பண்ணாங்க, உங்கள் பர்சனை ட்ரை பண்ணுறாங்க. மேபி பிளாக்மெயில் கூட பண்ணலாம் அந்த பர்சன். நீ வந்து காதில் போய் சொன்ன அப்படின்னா, மேபி இது ஃபேமிலியாக கூட இருக்கலாம், ஏன்னா வீடு இருக்குனால சொல்கிறேன்.
ஃபேமிலியில் ஏதோ ஒரு பர்சன் வந்து ரொம்ப கீழ்த்தரமான பழைய சினிமாலாம் பார்த்து பழக்கம் போல் உங்களுக்கு. ஸோ அந்த பழைய டெக்னிக்கை யூஸ் பண்ணுங்க. நீ போய் பேசுனா நான் அவங்கள ஏதாவது செஞ்சுருவேன், இல்லைனா அவங்கள வந்து அட்டாக் பண்ணுவேன். டே இதெல்லாம் பழைய டயலாக்டா, நாங்களாம் ஜீபூம்பா காலத்திலே இதெல்லாம் பார்த்துட்டோன்னு சொல்லிட்டு இந்த பர்சன் ஆக்ஷன் எடுக்கல, ரொம்ப பயந்த சுபாவம் போல் இருக்குது. ஸோ இந்த பர்சன் சொல்கிறாங்க அதுதான் காரணம் வந்து உங்களை விட்டு ஒரு டிஸ்டன்ஸில் இருக்கிறதுக்கு. பட் நீங்கள் வந்து டெம்பரன்ஸ் ஏஞ்சல் ரொம்ப பொறுமைசாலி, அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த ஃபேஸையும் அவங்களால கடந்து வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் உங்கள் பொறுமையால். ஸோ பிரபஞ்சமாக உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, பொறுமையார், இது எங்கேயும் போக போகிறதில்ல. பாருங்கள், கிங் ஆஃப் காயின்ஸ். இந்த பர்சன் வந்து அப்படி இருந்துட்டு போகிறாங்களான்னா இல்லை, ஆமாம் மாதிரி ஸ்லோவாக உங்களை நோக்கி தான் வந்துட்டுருக்காங்க. யாருக்கும் இதை சொல்லிக்கிறதுல, பட் ஸ்லோ அண்ட் ஸ்டடி. ஆமைக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, அது கரெக்டாக அந்த கரண்ட்டை கண்டுபிடிச்சிருச்சு அப்படின்னா கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ளே உங்ககிட்ட வந்துடுவாங்க. இட்ஸ் லைக் கோயிங் வித் த ஃப்ளோ. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போது நீங்கள் இந்த ஃப்ளோவில், நான் இதனால தான் கரண்ட் சொல்கிறேன். ஸோ கூடிய சீக்கிரம் இந்த பர்சன் வந்து அந்த ஃப்ளோவை கண்டுபிடிச்சிருவாங்க. பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்த நிமிஷம் உங்கள் முன்னாடி இருப்பாங்க. அதுக்கப்புறம் எந்த தடையும் அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. ரொம்ப முக்கியமான விஷயம் 9 ஆஃப் கப்ஸ். நீங்கள் தான் அவங்களோட விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட், சன் கார்டு. ஸோ இந்த பர்சன் வந்து சுத்தமாக மெஸ்மரைஸ் ஆகிருக்காங்க உங்கள் மேலே இந்த காதல்னால். நம்ம எதனால் குழப்பங்கள் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ நம்ம இப்போ ரொம்ப டீப்பாக போக போகிறோம். அடுத்தது இந்த பர்சன் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க, எப்போ, டைம் லைனும் கேட்க போகிறோம் பிரபஞ்சத்துக்கிட்ட. ஸோ அடுத்த ஆக்ஷன் என்ன, எப்போ எடுக்க போகிறாங்க, ஏன்னா அது உங்களுக்கு ரொம்ப அவசியம். அதுக்கு தகுந்த மாதிரி யூ கேன் எக்ஸ்பெக்ட், இல்லைனா வந்து உங்கள் லைஃப்பை நீங்கள் பிளான் பண்ண முடியும். இந்த பர்சனோட அடுத்த ஆக்ஷன் நைட் ஆஃப் பர்த்ஸ். இது வந்து ஒரு சின்ன விஷயம்தான். உங்கள் காதலை வளர்க்குறதுக்கு, அதாவது நீங்கள் ட்ரிப் போகிறது, ரிட்ரீட் போகிறது, இது நிச்சயமாக நடக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இந்த பர்சன் வந்து உங்ககிட்ட வர போகிறாங்க. ரொம்ப ஃபாஸ்ட் கம்யூனிகேஷன், ரொம்ப செக்யூர்டாக வர போகிறாங்க. நைட் ஆஃப் வான்ஸ் எனர்ஜி, நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஸ்லோ அண்ட் ஸ்டடி தான். ஏன்னா க்ரோ பண்ணுறதுக்கு, இந்த காதலை வந்து ஸ்டேபிளாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும். பட் இந்த காதலை முன்னாடி எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த செடிக்கு தண்ணி வேணும் இல்லையா, அதை வந்து அவங்க உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாங்க. சரி, கண்டிப்பாக நீங்கள் ட்ரீட் வெளியில் போகிறீங்க. யூ ஆர் கோயிங் அவுட் ஃபார் ஷோர். யூ ஆர் கோயிங் அவுட். இது ட்ரிப்பாக இருக்கலாம், இல்லைனா வந்து நீங்கள் யூஸ்வலாக போகிற பிளேஸாக இருக்கலாம். பட் நீங்கள் வெளியில் சந்திக்க போகிறீங்க. 100% இந்த சந்திப்பு தான் உங்கள் காதலை வளர்க்க போகிறது. இதுக்கு வந்து அவங்க தயாராக இருக்காங்க. எப்போக்குள்ளே வரப்போகிறது. நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ் எனர்ஜியில் நான் டைம் லைனாக எடுத்துக்க முடியாது. கிங் ஆஃப் ஜாயின்ஸ் ரொம்ப சீக்கிரம். வாவ், கிங் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. இந்த கம்யூனிகேஷன் வந்து நீங்கள் கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ளே உங்கள் முன்னாடி இருக்கும். பாட்டம் டெக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. ரொம்ப சீக்கிரம் 5 டேஸ் தான், அதுக்கு மேலே இல்லை. 5 days to 5 weeksலாம் சான்ஸே இல்லை. 5 days நீங்கள் பொறுமையாக இருங்க. ரொம்ப ரொம்ப பெரிய மாற்றங்கள் வந்து நீங்கள் கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ளே நடக்க போகிறது. இன்னொரு டைம் லைன் கேட்டுடலாம். ஏன்னா கிங் ஆஃப் ஜாயின்ஸ் வந்து இட்ஸ் லைக் இம்மீடியட் ஆக்ஷன், டெத்து. ஸோ அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்காங்க. இந்த டைம்லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் பேஸ்ட் ஆன் நீங்கள் எப்போ பார்க்க போகிறீங்க அவங்கள அப்படிங்கிறது, நீங்கள் எப்போ வெளியில் அவைலபிளாக இருக்க போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து. திரும்ப 8 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி தான். சிக்ஸ் ஆஃப் சோர்ஸ் ப்ளஸ் 2 ஆஃப் சோர்ஸ் பிளான் பண்ணிட்டுருக்காங்க. ஓகே, இந்த ட்ரிப்பை இந்த பர்சன் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணிட்டுருக்காங்க. இந்த ட்ரிப்பை அவங்க மிஸ் பண்ண விரும்பலை. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 கார்டு. யாராவது ஸ்மோக் பண்ணுற ஹேபிட் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு விட்டுருங்க. அப்படி ஸ்மோக்கிங் கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னா டெத்து. இது வந்து ஸ்பெசிஃபிக் வார்னிங். ஃபெமினாக இருக்கலாம், மாஸ்குலனாக இருக்கலாம். எனர்ஜி பற்றி தான் நம்ம பேசுகிறோம். யாருக்கு ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் இருக்கோ இட்ஸ் லைக் செயின் ஸ்மோக்கர் எனர்ஜி தான் நான் இங்கே பார்க்குறேன். ஸோ ஸ்டாப் இட் இம்மீடியட்லி. அப்படி இல்லைன்னா உங்களோட முடிவு இது தான். உங்கள் காதலை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் உயிரோடு இருக்கணும் இல்லையா, அது இருக்க மாட்டீங்க. இட்ஸ் லைக் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் மெசேஜ் பிரபஞ்சத்துக்கிட்ட. ஸ்மோக் பண்ண முடிஞ்சிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க, வார்னிங். ஸோ அகெயின் இந்த பர்சன் வந்து ரொம்ப சீக்கிரம் தான் முடிவெடுக்க போகிறாங்க. இட்ஸ் லைக் ரொம்ப டெம்ப்டடாக இருக்காங்க. இட்ஸ் லைக் சாக்லேட் ஸ்ட்ரென்த். நீங்கள் தான் அவங்களோட எனர்ஜி பூஸ்ட், எல்லாமே நீங்கள் தான். ஃபெமினன் எனர்ஜி நீங்கள் தான் உங்களுக்கு எல்லாமே. ஸோ அந்த மேபி உங்களுக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட் டைம், நெக்ஸ்ட் டைம் நீங்கள் மீட் பண்ணும்போது அவங்க உங்களுக்கு சாக்லேட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. மேபி யூ லவ் சாக்லேட்ஸ். அது ஸ்பெசிஃபிக் பிராண்ட், ஸ்பெசிஃபிக் டேஸ்ட் அது மாதிரி இருந்தது அவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அந்த சாக்லேட்டோட தான் அவங்கள பார்க்க வர போகிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் வெளியில் போக போகிறீங்க. பட் இந்த பர்சன் அதுக்கு முன்னாடி பேட் ஹேபிட் ஏதாவது இருந்தால் விட்டுருவாங்க. ஸோ இட்ஸ் அ வெரி கிளியர் மெசேஜ். உங்களை பார்க்க வரதுக்கு அது வந்து இன்னொரு இண்டிகேஷன் அவங்களுக்கு.
ஆக்ஷன் எடுக்கலாம். இப்போ வந்து நீங்கள் எடுக்க போகிற ஆக்ஷன் வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு. சப்போஸ் கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னா இந்த 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 மீட்டிங் வந்து தள்ளி போகும். ஏன்னா பிரபஞ்சம் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. இதை முடிச்ச ஸ்மோக்கிங் ஹேபிட் இருந்தது அப்படின்னா அதை விட்டால் மட்டும்தான் இந்த எனர்ஜியை அவங்களால கிளைம் பண்ண முடியும். இல்லைனா இதை பார்த்துட்டு இருக்க மேஸ்குலின் எனர்ஜி நீங்கள் கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள் ஐ குவிட் ஸ்மோக்கிங் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அந்த எனர்ஜி தான் வந்து உங்களோட எனர்ஜி ஷிஃப்ட்டுக்கு பெரிய விஷயமா இருக்கும். ஸோ நீங்கள் போகிறது பெரிய சந்தோஷத்தை நோக்கி. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெஸ்பான்சிபிளாக நடந்துக்கணும். தட்ஸ் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே. ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.